ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. மத்திய அரசை நேருக்கு நேர் கேள்வி கேட்டும் எதிர்க்கும் வல்லமை இந்தியாவிலேயே முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் உண்டு என அமைச்சர் சேகர்பாபு புகழாரம் சூட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரும் நம்மவர், சட்டமன்ற உறுப்பினரும் நம்மவர், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் நம்மவர், ஆட்சியும் நம்முடைய ஆட்சி. ஆகவே இந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் இருந்த பலத்தை விட கூடுதலான பலம் நமக்கு இப்போது கிடைத்திருக்கின்றது. ஒன்றியத்திலே மத்திய அரசை நேருக்கு நேராக கேள்வி கேட்டு எதிர்க்கின்ற வல்லமை பெற்ற ஒரு முதல்வர் உண்டென்றால் ஒன்றியத்திலே அதை முதலிடத்தை வகிப்பவர் நம்முடைய முதல்வர் அன்பு தலைவர் தலைமையாகத்தான் இருக்க முடியும். தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 18 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் உழைக்கின்றார். களத்திலே நிற்கின்ற வேட்பாளர் நமக்கு போட்டியான எதிரிகள் அல்ல. களத்திலே நிற்கின்ற வேட்பாளர்கள் பலவீனமானவர்கள், பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள். நம்முடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்கள் மீது ஒரு விரலில் எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.